ஆடு ஜீவிதம் அப்படின்ற படத்தை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிருத்திவிராஜ் சுகுமாரன், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வந்து நடிக்கிறாரு. பிளஸ்ஸி அப்படின்ற டைரக்டர் தான் அதனுடைய டைரக்டர். ஒரு மலையாள படம் இது, ஆனால் அதை தமிழ்லையும் எடுத்திருக்காங்க. பேன் இண்டியன் மூவியாக அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வேறு லெவலில் படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பற்றி பேசினே இருக்கலாம். ஏன்னா வந்து 2007 வந்து இது முதல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்திருக்காங்க, எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் நாள் விட்டாச்சு. அதுக்கப்புறம் திரும்பி 2014 ஏதோ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஏதோ ப்ராப்ளம்ஸ், யார் ப்ரொடியூசர் அது இது. இந்த பிருத்திவிராஜ் சுகுமாரன் வந்து கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி அப்படின்னு வேணால் சொல்லலாம். நிறைய தமிழ் படத்துலலாம் நடிச்சிருக்காரு அவர். ரொம்ப டேலண்டடான ஆக்டர். ஆனால் வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து கொஞ்சம் ஒரு திமிராக இருப்பார் அவர். அது இதே ப்ரொடியூசர் அவங்கக்கிட்ட எல்லாம் ஒரு மாதிரி பேசி இவர் வந்து ஒரு ப்ராப்ளம் பண்ணி இந்த படம் நிறைய 16 வருஷம் ஆச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னால் வந்து போலலாம் நம்ப மாட்டாங்க. என்னப்பா 16 வருஷமா? கொரோனாவுக்கு முன்னாடி ஏதோ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க திரும்பி. அப்போ பார்த்தா கொரோனா வந்துடுச்சு. இது வந்து உண்மையிலேயே நடந்த கதை. ஆடு ஜீவிதம் அப்படின்ட்டு ஒரு புக்கு ஒன்று இருக்குது மலையாளத்தில். அந்த புக்கு வந்து 2007 ரிலீஸ் ஆச்சு. பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு புக்கு அது. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து இவ்வளோ நாள் இழுத்து ஏஆர் ரஹ்மான் வந்து அவர் வயசே ஆகிப்போச்சு. பிருத்திவிராஜுக்கும் வயசாகி போச்சுன்னு வைங்க. பிருத்திவிராஜ் வந்து நிறைய தமிழ் படம்லாம் பண்ணியிருக்காரு. கனாக்கண்டேன், பாரிஜாதம், மொழி, சத்தம் போடாதே, கண்ணாமூச்சி, ஏனடா, அபியும் நானும், இந்த மாதிரி நிறைய படம்லாம் பண்ணியிருக்காரு. பிரகாஷ்ராஜ் கூடலாம் படம்லாம் வந்து நல்லா ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இவர் தமிழ்லேருந்து அவுட் ஆகிட்டார். இல்லை தமிழில் வர வேணாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு வந்து ஆஸ்கர் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. அதே மாதிரி இந்த படத்துடைய டைரக்டர் பிளஸ்ஸி, அவர் வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. மோகன்லால், மம்முட்டி எல்லாம் வச்சு மலையாளத்தில். அந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப சோகமான கதைகள், சர்வைவல் கதைகள், இந்த மாதிரி தான் வந்து எடுப்பார் அவர். பிளஸ்ஸி வந்து ரொம்ப டேலண்டடான ஒரு ஆள். ரொம்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான படங்கள்லாம் எடுப்பார். அப்படி தான் வந்து இந்த படத்தை சைன் பண்ணியிருக்காரு. இவர் பிருத்திவிராஜ் கூட ஓகே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த படம் அப்படியே நின்று இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆகி படத்தை பார்த்த போது இருக்கிற ஒரு ஃபீலிங் அப்படின்றது 16 வருஷம் காத்திருந்தாலும் ஒரு சரியான ஒரு படம்ப்பா. ஆஸ்கர் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஆஸ்கர் வேணும் அப்படின்ட்டு இவர் வந்து நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாரு. ஆஸ்கர் கிடைச்சா நல்லாயிருக்கும், அதுக்கான ரொம்ப செலவாகும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது ஆஸ்கர்லாம் எதுக்குப்பா அவனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க தோணும். முதல்ல இதனுடைய ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா, என்னப்பா ஆஸ்கர் கிடைச்சா தான் படம் வந்து ஹிட்டா, இல்லை நீ ஒரு ஆக்டர் வந்து உனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற உனக்கு ஒரு சந்தோஷம் வர்றதே ஆஸ்கர் கிடைச்சா தானே, ஏன் இந்தியாவில் நேஷனல் லெவல்லாம் கிடைச்சா போதாதா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்க தோணும். ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் வந்து ஆஸ்கர் வந்து வாயா இங்கே இந்த ஆஸ்கர் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பயங்கரமான ஒரு படங்க. இப்படியெல்லாம் படம் எடுக்கிறானுங்க. நம்மளும் இங்கே தமிழில் வந்து இந்த இப்போ ரெபல்னு ஒரு படம் வந்தது. அதுக்கு முன்னாடி அது படத்துடைய பேரே மறந்து போகுது. அந்த லவர் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னு வைங்க. போர் அது இதுன்ட்டு என்னென்னமோ எடுத்து நம்ம லியோதாஸே நம்ம கொஞ்சம் ஓரம் கட்டிட்டோம். ஜெயிலர் தான் வந்து லாஸ்ட்டாக பார்த்த ஒரு நல்ல படம் மாதிரி தோணுதுன்னு. ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப ஆக்ஷன், ரொம்ப இது, அதாவது மாசான படம் அப்படி கிடையாது. ஒரு உண்மையிலேயே ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் வந்து நடந்த கதை. அந்த நடந்த கதையை வந்து எவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க, எப்படி அதை பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க, என்ன லெவலில் வந்து அதனுடைய மியூசிக்கு, அதனுடைய கேமரா, இவர் 3 ஸ்டேஜ். இந்த ஃபோட்டோவிலே பார்த்தீங்கன்னா தெரியும், 3 ஸ்டேஜ். அதில் வந்து குண்டாக இருக்கிறது வந்து 98 கிலோஸோ 100 கிலோஸோ இருந்தார் அப்போது. அதுக்கப்புறம் வந்து ஒரு உடம்பெல்லாம் குறைச்சி இதுக்காக இவ்வளோ வேலை செய்திருக்காரு. இப்போ தான் வந்து பிரம்மயுகம், மஞ்சுமேல் பாய்ஸு அப்படின்ட்டு 2 மலையாள படம் வந்து தமிழில் ஓடுன்னு ஓடிட்டு போச்சு. பிரேமலு வேறு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கோட் லைஃப், இந்த ஆடு ஜீவிதம் அப்படின்ற இந்த படம் உண்மையிலேயே நீங்கள் டைம் இருந்ததுன்னா தேட்டரில் போய் பாருங்கள். என்ன ஒரு படம்! இப்படியெல்லாமாடா படம் எடுப்பீங்க? அதாவது மாஸ் படம். நீங்கள் வந்து சண்டை ஆக்ஷன்லாம் பிடிக்கிற ஆளாக இருந்தால் போகாதீங்க. அது ரொம்ப ஸ்லோவாக தான் போவோம். ஒரே ஒரு ஆள் தான் படத்தில். அந்த சர்வைவல் மூவி அப்படின்றது, இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்லேயும் சர்வைவல் தான். அதில் வந்து ஆனால் நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு ஆள், எப்படி அந்த ஆள் அங்கே கஷ்டப்படுறான், அந்த வில்லனு, அது கதையை சொல்லி நான் வந்து ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. படம் வந்து எடுக்கிறதுனா ஐயோ இப்படியெல்லாமாடா எடுப்பீங்க? படம் எடுக்க தெரிஞ்சவன் கையில் ஒரு சின்ன ஒரு டாட் கிடச்சா அதை வச்சு ஒரு நூல் பிடிச்சி அதை வந்து ஒரு கதையாக்கி அதை வந்து ஒரு ரோடே போட்டுடுறீங்களேடா, என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க படத்தில் அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது படத்தை பார்த்தபோது. தேட்டரில் சைட்லலாம் உட்காந்துக்கிறவங்களாம் அழுகுறாங்க. இதனுடைய புக்கு நான் படிச்சிருக்கேன். அதனால் வந்து எனக்கு கதை தெரியும். நிறைய பேர் கதை தெரியும். படம் பார்த்தவங்களுக்கு கதை தெரிஞ்சிருந்து கூட நம்மளை வந்து அழுவ வைக்கிறது, படத்தை வந்து பார்க்க வைக்கிறது அப்படின்றது வந்து வேறு ஒரு டேலண்ட்டுங்க. அது வந்து உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். பிருத்திவிராஜுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டிங் இதில் வந்து ஒரு கம்பேக் மூவி அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர் நிறைய வந்து இந்த மாஸ் படங்களாக நடித்து ரொம்ப டம்மியாக போயிட்டார் கேரளாவில். அவர் இந்த மாதிரி கதைகள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அவர் கையிலேருந்து வந்து. இந்த ஒரு படம் வந்து இவருக்கு பெரிய ஒரு பிரேக்காக இருக்கும். அவர் இப்போ டைரெக்ஷனில் இதில் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. லூசிஃபர் படம் கூட அவர் தான் டைரக்டர் பண்ணது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். மோகன்லால் வச்சு பண்ணியிருப்பார். தமிழில் கூட நல்லா ஓடிச்சு படம். இந்த படம் ஆனால் சான்ஸே இல்லை.
இப்படியாடா படம் எடுப்பீங்க, அதுவும் ஒரு உண்மையிலேயே நடந்த கதை, அதுக்கு வேறு ஏஆர் ரஹ்மான் வேறு மியூசிக் போட்டிருக்காரு, அவருக்கு வேறு ஆஸ்கர்லலாம் நிறைய பேர் தெரியும். அதனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வந்து ஆஸ்கர் வாங்கி கொடுத்துருவாரா அப்படின்னு தெரில. நான் இருந்தாலும் ஆல் த பெஸ்ட் தான் சொல்லணும். பயங்கரமான ஒரு படம், டைம் இருந்தால் போய் பாருங்கள். த குட் லைஃப், ஆடு ஜீவிதம்.